அனைவருக்கும் வணக்கம். இன்றைய காலத்திலே நாம் பிறருக்கு செய்யக்கூடிய உதவி என்பது எந்த அளவிற்கு இருக்கிறது என்பதற்கு ஒரு உதாரணம். ஒருவர் ஒரு இருசக்கர வாகனத்திலே சென்று கொண்டிருக்கிறார். ஒரு வாய்க்கா ஓரமாக அந்த தடம், மண் ரோடு, கல் முள்ளு சின்ன சின்னதாக இருக்கும். அவர் மெதுவாக போயிட்டுருக்கார். அப்போ அந்த வழியாக வரக்கூடிய நின்று கொண்டிருந்தார் ஒருவர். அவர் ஒரு இளைஞர் தான். அந்த இளைஞர் வந்து, ஐயா நான் அந்த பக்கம் போகட்டும், இந்த ரோடு வரலும் கொண்டு என்னை இறக்கி விட்ருங்க அப்படின்னோன்னே இவர் சற்று தயங்கினார். ஏன்னா ரோடு கரடு முரடாக இருக்கிறது, நம்மளே வெயிட்டு, இவரை ஏற்றனோம்னா பின்னாடி இருக்கிற அந்த டயர் சொல்கிறோம் இல்லையா, அது வந்து உங்களுக்கு வந்து ஏதோ பஞ்சர் ஆயிடுச்சுன்னா அந்த காட்டுக்குள்ளே எங்கே போகிறது அப்படிங்கிற ஒரு பயம். சரி, இருந்தாலும் வேறு வழி இல்லை, சரி ஏறுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஏற்றி உட்கார வச்சுக்கிறாங்க. உட்கார வச்சோன்னே உடனே வண்டி கிளம்புது. கொஞ்சம் தூரம் போனோன்னே இவர் நினச்ச மாதிரியே வண்டி பஞ்சர் ஆயிடுது. நடுக்காட்டுக்குள்ளே வரீங்க. உடனே அவர் இறங்கிக்கிறார் கீழே. பின்னாடி வந்தார் இல்லைங்களா லிஃப்ட் கேட்டு, அவர் இறங்கி கீழே நின்றுக்கிறாரு. இவருக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் வண்டி ஒரு ஓரமாக நிறுத்திட்டு அப்படியே கையை பிசைஞ்சிட்டு நிற்கிறாரு. அப்போது வேற ஒருத்தர் அந்த வழியாக வரார் மறுபடியும் வண்டியில். அப்போ அந்த வண்டியில் வரப்போ மறுபடியும் இந்த லிஃப்ட் கேட்டார் இல்லைங்களா, இவர் இதுவரை தனக்கு உதவி செய்த இந்த நபர் நம்மளால தான் பஞ்சர் ஆயிடுச்சு அப்படிங்கிற ஒரு சிறிய குற்ற உணர்வு கூட இல்லாமல் உடனே புதுசாக வந்தவர்கிட்ட மறுபடியும் கை நீட்டி லிஃப்ட் கேட்குறாரு. சார் அந்த ரோடு வரலும் போகணுங்க. அவரும் அதை ஏற்றிக்கிறாரு, இவரும் கிளம்பிடுறார். அப்போது இடையில் உதவி செய்த இவர் அந்த புதுசாக ஏற்றாமல் இருந்திருந்தால் இவர் வந்து போயிருப்பார். ஏற்றனங்காட்டி என்னாச்சுன்னு கேட்டிங்கன்னா, கடைசியில் இவர் வண்டி பஞ்சராகி இவர் நடுக்காட்டில் மாட்டிக்கிட்டாருங்க. இப்படித்தான் உதவி இருக்குது. ஆனால் உதவி செய் நன்றி எறிதலுக்கு மிகச்சிறந்த உதாரணமாக இருக்கக்கூடியவர் கும்பகர்ணன். ராவனுடைய தம்பியில் விபீஷணன், கும்பகர்ணன். இதில் விபீஷணன் ராமனுடைய பக்கம் போய் சேர்ந்துடுறாரு. கும்பகர்ணனை போய் வந்து கூப்பிட்றாரு. கும்பகர்ணா, நம்ம அண்ணன் வந்து அதர்ம வழியில் போகிறார், அதனால் இங்கே இருந்தீங்கன்னா நீயும் அழிந்து விடுவாய், அதனால் வந்து ராமனுடன் சேர்ந்து விடு, உன் உயிரை பாதுகாத்துக்கொள் அப்படின்னு விபீஷணனை தூது வரார். அப்போ அதுக்கு கும்பகர்ணன் சொல்கிறாருங்க, அவர் நினச்சிருந்தா உடனே ராவனை விட்டுட்டு உடனே ராமன் கூட போய் சேர்ந்து தன் உயிரை பாதுகாத்திருக்க முடியும். அப்போ கும்பகர்ணன் சொல்கிறாரு, நீர்கோள வாழ்வை நெச்சி நெடிது நாள் வளர்த்து பின்னை போர்க்கோளம் செய்து விட்டார்க்கு உயிர் கூடாத அங்கு போகேன், தார்கோள மேனி மைந்த என் துயர் தவிர்த்தி ஆகியன், கார்கோள மேனியானை கூடுதி கடுதின் என்றான். எவ்வளோ அற்புதம் பாருங்க. நீர்கோள வாழ்வு, இந்த நீரிலே இருக்கின்ற ஒரு நீர்க்குமிழி போன்ற ஒரு வாழ்க்கை, அந்த வாழ்க்கை எப்பொழுது வேண்டுமானாலும் அழிந்துவிடும். அப்படிப்பட்ட வாழ்க்கைக்காக இவ்வளவு நாள் என்னை வச்சு சாப்பாடு போட்டு இவ்வளோ ஒரு உருவமாக வளர்த்துருக்கிற என்னுடைய அண்ணனை விட்டு நான் வரமாட்டேன், நீ வேணா சென்று ராமனுடன் சேர்ந்து கொள் அப்படின்னு சொல்கிறார். பார்த்தீங்களா, இதுதாங்க நன்றி. இந்த நன்றி உணர்வு தான் எல்லாருக்கும் வரணும். அந்த வண்டியில் போனார் இல்லைங்களா, அவருக்கு உண்மையிலேயே நன்றி இருந்தால் இந்த பஞ்சராட்சி நம்மளால தான் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு உடனே அவரை கூப்பிட்டு போய் உடனே அதை தள்ளிட்டு போய் ஏதோன்னு பண்ணி அவர் உதவி செய்திருப்பார். ஆகவே இந்த மாதிரி இலக்கியங்கள் என்பது மனிதனை செம்மைப்படுத்துவதற்கும் செழுமைப்படுத்துவதற்கும் தான் இருக்கின்றன. நன்றி.